நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். அதாவது எவன் விட்டது ஜட்டி காணாமல் போனால் கூட அதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லுவானுங்க. அதாவது சொம்பா இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு கொத்தடிமையாக இருக்கக்கூடாது. அதாவது தமிழ்நாட்டில் எவனுக்கு என்ன நடந்தாலும் சரி தான், அதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்ட்டு வந்து ஒரு தூக்க கழகத்திலே இருந்துட்டு இருக்கானுங்க. அப்படி தான் வந்து இந்த ஜேம்ஸ் வசந்தன் அப்படின்ற ஒருத்தவன் இப்போ பல செருப்படி வாங்கிட்டு இன்னைக்கு மரண செருப்படி வாங்கியிருக்கான். போலீஸே வந்து செருப்படி கொடுத்துருக்குன்னா வந்து பாருங்க எந்த அளவுக்கு வந்து அந்த ஆள் வந்து விஜய் பற்றி பேசி அந்த அளவுக்கு வந்து செருப்படி வாங்கியிருப்பான்ட்டு. ஸோ எஸ்டர்டே வந்து இந்த ஜேம்ஸ் வசந்தன் வீடியோ வந்து போட்டிருந்தான். என்ன போட்டிருந்தானா, என்னுடைய கார் அப்படின்றது வந்து உடைச்சிட்டாங்க, கண்ணாடியை உடைச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்கு வந்து போஸ்ட் என்ன போட்டிருக்காருன்னா தற்குறிகள் இவனுங்க தான் வந்து உடைச்சிருக்கானுங்க. அதாவது மறைமுகமாக வந்து விஜய் ரசிகர்கள் தான் வந்து யாரோ வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து இவன் வந்து பேசி வச்சிருந்தான். இந்த ஆளு பேசுறது கூட பரவாயில்ல, அதுக்கு சொம்பு தூக்கிட்டு யார் வந்திருக்காங்கன்னா நம்ம மாமா பையன் இருக்கானே மஞ்சுபடி மாமா சாட்டை துரைமுருகன். அவன் வந்து போஸ்டர் போட்டான், விஜய் ரசிகர்கள் தான் பண்ணாங்கன்ற மாதிரி வந்து போஸ்ட் போட்டு அதுக்கு ஒரு வீடியோ விளக்கம் கொடுக்குற அளவுக்கு வந்து அவன் ஒரு பக்கம் மேலே பார்த்துட்டு இருக்கான். இது போதாது, வன்னியரசு அப்படின்ற ஒரு ஆள் இருக்கார் இல்லைங்களா, விடுதலை சிறுத்தைகள், அந்த ஆளுமே அப்படிதான் விஜய் ரசிகர்கள் தான் வந்து பண்ணிட்டாங்க. எவன் என்ன செஞ்சாலும் எவன் எப்படி போனாலும் சரிதான், விஜய் ரசிகர்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த மாதிரி சில கேவலமான ஜென்மங்கள் வந்து தளபதி விஜய் வந்து தவறாகவும் தளபதியோட தொண்டர்கள் வந்து ரொம்ப கேவலமாகவும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஜேம்ஸ் வசந்தன் பண்ண இந்த ஒரு வேலைக்கு தமிழ்நாடு போலீஸே வந்து இப்ப செருப்படி கொடுத்திருக்கு. அதாவது தமிழ்நாடு காவல்துறை வந்து விளக்கம் கொடுத்திருக்கு. என்ன கொடுத்திருக்குன்னா, இது வந்து அரசியல் நோக்கத்துக்காகலாம் வந்து இவன் கண்ணாடி யாரும் உடைக்கல. அதாவது இந்த ஆள் வந்து சாப்பிட போயிருக்காரு ஒரு ஹோட்டல்ல, அந்த ஹோட்டலுக்கு வெளியில ஒருத்தவங்க வீடு இருந்திருக்கு, அந்த வீட்டு வாசல்ல வந்து வண்டி நிறுத்த வச்சுட்டு போயிருக்காரு இந்த ஆளு. அந்த வீட்டில் உள்ளவங்க வெளியே போக முடியல, உள்ள வர முடியல, அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. அதுல அந்த வீட்டுக்கார அம்மா வந்து கல்லை தூக்கி போட்டு அடிச்சிருக்காங்க. என்ன ப்ரோ நீ கதை விட்டுட்டு இருக்கேன்னு நீங்க சொல்லலாம். நான் வந்து அபிஷியலா நியூஸ் சேனல்ஸ் வந்து ஃபிளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கு, நான் போடுறேன் பாருங்க. அந்த வீட்டுக்கார அம்மா தான் வந்து கண்ணாடியை போட்டு உடைச்சிருக்கு. இது தெரியாம இந்த தற்கூரி வந்து நம்மள தற்கூரி சொல்லிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு இவன் சொன்னதை கேட்டுட்டு பல தற்கூரி வந்து விஜய் தான் காரணம், விஜய் ரசிகர்களுக்கு காரணம் வந்து விஜய் மேல எவ்வளவு வன்மத்தில் இருக்கானுங்க பாருங்க.